ஹலோ மக்களே, எஸ்பிஎஸ் மொபைல் வாலாஜாபேட் சிபியு ரீபால் பேஸ் தான் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா டியூலோட பிராண்ட் இது. இப்போது மார்க்கெட்டில் ப்ராப்ளமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில் பார்த்தீங்கன்னா இஎம்சி ப்ளஸ் ரேம் சேர்த்து 12 ஸ்டென்சில் இருக்குது. ஹை சிலிகான் ஹானர் உங்களுக்கே தெரியும். அந்த ஹானரோட ஸ்டென்சில் ஒரு 9 ஸ்டென்சிலும், எக்ஸியான் சாம்சங்கோட ஸ்டென்சிலும் ஒரு 11 ஸ்டென்சிலும், ஐபின்றது ஐஃபோனு, மீடியாடெக்கு குவால்காம் சேர்ந்தப்போ மீடியாடெக் ஒரு 14, குவால்காமில் ஒரு 17, ஐஃபோனில் ஒரு 12 ஸ்டென்சில் மொத்தமே கலந்துருக்கு. இது இப்போ யூனிக்காக வந்திருக்கு. சூப்பராக டிசைனும் நல்லா கொடுத்துருக்காங்க. இது அன்பாக்சிங் தான் இந்த வீடியோவில். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டென்சில்ஸ் எல்லாமே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்டென்சிலாக தனித்தனியாக அது என்னென்ன பிராண்டுதுன்ட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், குவால்காம், இஎம்எம்சி ரேம், ஐஃபோன், எக்ஸியான், ஹைசிலிகான் அப்படி கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ரீபாயிலிங் மட்டும் பேசுகிறேன். மேக்னெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இல்லை ஒட்டி இருக்கு பாருங்கள், எம்டிகேயில் ஒட்டி இருக்கு பாருங்கள். இது எவ்வளோ குட்டி அழகாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ரொம்ப அட்ராக்ஷனாக குட்டியாக இருக்குது. அதேமாதிரி 2 சைட்லையும் நம்ம ரீபாயில் பண்ணிட்டு 2 சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த மாடல் பார்த்திங்கன்னா T0.35 போட்டிருக்கு. இதில் இது T.06. இதில் 2 டைப். இதில் கொஞ்சம் இந்த இது வந்து டெப்த்து ஆழமாக இருக்குது, இது கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கும். அந்த மாதிரி இது ஐசி மெலிசாக இருக்கிற ஐசிலாம் இதில் பண்ணுறதுக்கும், கொஞ்சம் டீப்பாக இருக்கிற ஐசிலாம் இதில் பண்ணுறதுக்கும் 2 டைப்பாக கொடுத்துருக்காங்க. ஹீட் அப்சர்வ் பண்ணுற மாதிரி இதை நம்ம மெட்டீரியல் நல்லா கொடுத்துருக்காங்க. இது சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது இது கார்பன் ஃபைபர் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. பார்க்கவே யூனிக்காக இருக்குது. நல்லா வெயிட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக்கும் நல்லா ஒட்டுது. இது வைக்கும்போது தெரியும் பாருங்கள், மேக்னெட்டிக் நல்லா ஒட்டுது. நல்ல மேக்னெட் ஒட்டுது. ஒரு பிளேட்டு ஒரு சும்மா ஒன்று எம்டிகே மட்டும் ஓப்பன் பண்ணி அந்த ஸ்டென்சில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸ்டென்சில் பார்க்க நல்லா பலன்னு சும்மா அழகாக இருக்குது பாருங்கள். டியூல் பிராண்டோடைய லோகோ போட்டு நல்லா கொடுத்துருக்காங்க. MT6891Z போட்டிருக்காங்க. இதில் வந்து ரெண்டு ஐசி இதில் மேட்ச் ஆகும், அந்த மாதிரி போட்டிருக்காங்க. இதிலே எந்த ஐசி மேட்ச் ஆகுன்றது அதிலே போட்டிருக்கான் பாருங்கள். பார்க்கவே நல்லா இருக்குது. அந்த மேக்னெட் எப்படி ஒட்டுதுன்னு நான் காட்டுறேன். இது பார்த்தா தெரியும், நல்லா சூப்பராக ஸ்ட்ரென்த்தாக ஒட்டுது. நம்ம ரீபாயிலிங் இப்போ தான் புதுசாக பழகுறோன்னு மாதிரி புது டெக்னீஷியன்ஸாக வந்து இப்போ நம்ம ரீபாயிலிங் கற்றுக்குறோன்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி இல்லாமல் முன்ன வந்து ரீபாயிலிங் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டிருப்பீங்க. இந்த மாதிரியான நிறைய டூல்ஸ் வந்ததுனால நம்ம பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம மொபைல் சர்வீஸ் ஃபீல்டும் நல்லா டெவலப் ஆகிட்டே தான் வருது வர. இந்த மாதிரி நிறைய டூல்ஸ் நம்ம வாங்கி நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம நாலேஜும் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதனால தான் நிறைய டூல்ஸ் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். புதுசாக நம்ம டூல்ஸ் வந்து இயர்லி நான் டூல்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். என் கடையில் இருக்க எல்லா டூல்ஸும் நான் அப்கிரேட் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்போ தான் கஸ்டமர் கொடுக்குற வேல்யூபிளான நம்ம மொபைல் வந்து நம்ம கரெக்டாக நம்ம சர்வீஸ் பண்ணி திருப்பி அவங்ககிட்ட தர முடியும். நம்ம டூல்ஸ் அப்கிரேட் பண்ணால் நம்மளுடைய சர்வீஸ் அப்கிரேட் ஆகாமல் இருக்கும். சரிங்களா? தேங்க்யூ.